நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா லைஃப்ஸ்கே டெக்னாலஜிஸுங்க. நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர்ஸு, ப்ரீவென்டர்ஸு, ஆட்டோமேட்டிக் கேட் வால்ஸு, அது போக பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ ட்ரிப் இரிகேஷன்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க ட்ரிப் இரிகேஷன் பண்ணவங்க வந்துட்டு மேனுவலாக கேட் வால் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்க வந்துட்டு தோட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம், வீடு பார்த்தா ஒரு பக்கம் இருக்கும். அவங்களுக்குள்ள இது மெயினாக வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக் மொபைல்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறது. இது வந்து சிம்மு, அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப் மூலமாக ஆப்ரேட் பண்ணுறதுங்க. இதில் வந்து ஆட்டோமேட்டிக் கேட் வால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டர்ஃப்ளை வால்வ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பட்டர்ஃப்ளை வால்வ் பார்த்தீங்கன்னா நார்மல் கேட் வால் மாதிரியே தான். அந்த கேட் வால்வ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் க்ளோஸ் ஆகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் கேட் வால்வ் எப்படி இருக்குமோ அதே சிஸ்டமில் இது ஆப்ரேட் ஆகுதுங்க. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா விவசாயிகள் எங்கே இருந்தாலும் விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிறதா இதோட கான்செப்ட்டுங்க. எல்லாமே அப்ளிகேஷன்லேயே வந்துடும். மோட்டர் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறதுலேருந்து அதுக்கு போக பார்த்தீங்கன்னா அதோட வால்வ் ஆப்ரேட் பண்ணுறது, எந்த வால்வு எப்போ ஓப்பன் ஆகணும், எவ்வளோ நேரம் ஓடணும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்லேருந்து அப்ளிகேஷன்லேருந்து ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். மேலே நுண்ணீர் பாசனம் அப்படின்னு இருக்குது. அது சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் இந்த மாதிரி. ஸோ அது எல்லாமே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த மைக்ரோ இரிகேஷன் சிஸ்டம் இருக்குது. அதில் வந்து சொட்டு நீர் பாசனம், சொட்டு நீர் பாசனத்தில் எடுத்துட்டிங்கன்னா இன்லைன், ஆன்லைன் அந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது. அந்த இன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் அண்ட் ஃப்ளாட் அந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது. அது எல்லாமே நம்ம இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். எங்கள் இதில் என்னென்னா எல்லா ப்ராடக்ட்டுமே எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்கு. அதனால் வந்து ஒரு தரமாகவும் உங்களுக்கு நியாயமான விலையிலையும் கொடுக்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த ஆட்டோமேஷன் புதுசாக வந்து இப்போ ரீசெண்டாக அக்ரிகல்ச்சரில் நிறைய ஆட்டோமேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்குது. இதில் இரிகேஷன் ஆட்டோமேஷன் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன்னா விவசாயிங்க வந்து எவ்ரி டைம் போய் ஃபீல்டுக்கு போய் தான் அந்த ஆப்ரேஷன் கேரி ஓவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பர்டிகுலராக அந்த நியூ ஜென்ரேஷன் வந்து இப்போ அக்ரிகல்ச்சருக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு வந்து இது ரொம்ப வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு ஆட்டோமேஷன் இருக்குது. ஸோ இது வந்து இரிகேஷன் கொடுக்குறதுலேருந்து ஃபெர்டிலைசர் கொடுக்கறது, ப்ளஸ் நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அவைலபிள் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியும். ஒரு பர்டிகுலர் கிராப்புக்கு எவ்வளோ தண்ணி போயிருக்கு, எவ்வளோ இரிகேஷன் வாட்டர் ஃபீடு பண்ணியிருக்கோன்றது எல்லாமே நம்ம அதில் வந்து ரீடு பண்ணிக்க முடியும். இப்போ இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், ஆட்டோமேஷன் இதுக்கு எல்லாமே கவர்மெண்ட்டில் மானியம் கொடுக்குறாங்க. நாங்கள் ஒரு அங்கீகாரம் பெற்ற விற்பனை மேனுஃபேக்சரர் இந்த மானியம் வாங்கிறதுக்காக. அதனால் இப்போ எங்கள் கம்பெனியோட சொட்டு நீர், தெளிப்பு நீர் பாசனம், ஆட்டோமேஷன் சிஸ்டம் போடுறப்போ உங்களுக்கு வந்து மானியமும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.
ஓப்பனர் ஷா சார். இது வந்து 3 டைப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். மேலே எட்ஜஸில் மேலே இருக்கிற சின்ன சின்ன இதெல்லாம் வந்து மேலே வந்து புல் பண்ணிங்கன்னா அதில் கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கிளைகளில் உடைக்கணும்னா கீழேருந்து ப்ரெஸ் பண்ணால் கிளைகளை உடச்சிக்கலாம். ப்ளஸ் நம்ம வந்து சாப் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாகவும் சாப் பண்ணலாம், கீழே வெர்டிக்கலாகவும் நம்ம சாப் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த டீத்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் டீத்து ஜிக்ஸாக்காக இருக்கும். இதை வந்து சாணம் பிடிக்க வேண்டியதில்லை, அதுவே டீத் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆயிரும். ப்ளஸ் வந்து போல் சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு போல் நம்ம செட் பண்ணிட்டோம்னா ஒரு 10 to 15 feet வரைக்கும் நம்ம வந்து போல் சப்போர்ட்னால யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் சார். இந்த சா வந்து நம்ம நிறைய இதில் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டிடெக்கிங் பிராண்டில் நமக்கு கிடைக்குது. இந்த பொருள் நம்மளுக்கு வேணும்னா காந்திபுரத்தில் ஓரியன்ட் ஹார்ட்வேர் நஞ்சப்பா ரோடில் ஓரியன்ட் டூல்ஸ் கார்பரேஷனில் நம்ம இது வாங்கிக்கலாம். இது டெலஸ்கோப் பைப்பர் ஸ்லோப்பர்னு சொல்லுவாங்க. இது டெலஸ்கோப் டைப்பில் இருக்குது. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னா இது ஹைட் நம்ம பண்ணிக்கலாம். ப்ளஸ் 40 mm வரைக்கும் நம்ம இது கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு பீஸ் நம்ம கட் பண்ணி காமிக்கிறோம். புரியுது? இது வந்து கியர் டைப் தான். நம்மளுக்கு கியர் மூவ் ஆச்சுன்னா கட் ஆயிரும். நம்ம வந்து பலம் கொடுக்க வேண்டியதில்லை. சும்மா இப்படி மேலே ஜஸ்ட் இப்படி வச்சு 1 2 இந்த கியர் மூவ் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். பார்த்துக்கோங்க. ப்ளஸ் என்னென்னா இந்த ஏரியா வந்து நம்ம பர்டிகுலராக சாணம் பிடிச்சிக்கலாம். இதை நம்ம தேய சாணம் பிடிச்சிட்டே வரலாம். ப்ளஸ் இதோட ஸ்பேரும் வந்து நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. ஸ்பேர் முடி நம்ம இன்கேஸ் ஃபியூச்சரில் இது டோட்டலாகவே யூஸ் ஆனாலுமே ஸ்பேர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த 2 போல்ட்டை நம்ம கழட்டிட்டு புது ஸ்பேர் போட்டு மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கம்பெனி பேர் வந்து கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 30 years அக்ரிகல்ச்சர் மிஷினரி ஃபீல்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு வரோம். எங்ககிட்ட 150 டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒரு விதைக்கிற கருவிலேருந்து அறுவடை பண்ணுற கருவி வரைக்கும் A to Z பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் விவசாயத்தில் ஆளுங்களே கிடைக்கிறதில்ல. ஸோ இன்றைக்கி எல்லா மிஷினரிஸுமே நாங்கள் ஆட்டோமேட்டிக் டெக்னாலஜி பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விவசாயி இந்த ஒரே ரிமோட்டை வச்சுட்டு எல்லா விவசாய வேலையுமே பண்ணிக்க முடியும். ட்ரோன் ஸ்ப்ரேயிங்க்கு ட்ரோன் இருக்குது. உங்களுக்கு நிலத்தில் களை எடுக்கிறதுக்கு பவர் வீடர் இருக்குது. உழுவருக்கு மிஷின் இருக்குது. ஸோ எல்லாமே இந்த ஒரே ரிமோட்டில் மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாகவே பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் ப்ரஷ் கட்டர் 1 மணி நேரம் சார்ஜ் போட்டால் 5 மணி நேரம் மட்டும் ஓடக்கூடிய ப்ரஷ் கட்டர் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு பெட்ரோல் ப்ரஷ் கட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா 1 ஹவருக்கு 100 ரூபா பெட்ரோல் செலவு பண்ணுவீங்க. பட் எங்கள் எலக்ட்ரிக் ப்ரஷ் கட்டர் மூலிமா ஒரு 3 ரூபா தான் செலவாகும். ஸோ எலக்ட்ரிக் ப்ரஷ் கட்டர் வாங்கினாங்கன்னா ஃபார்மருக்கு ஒரு 8 lakh வரைக்கும் சேவ் பண்ண முடியும். பேர் ரஜிமன் சொல்லிட்டு நான் இங்கே டைரக்டர் ஃபார் சேல்ஸ். ஓகே, இவர் ரீஜனல் மேனேஜர் ஆந்திரா தெலுங்கானா பார்க்குறாரு. ஸோ நம்மளது ப்ராடக்ட் மெயின் பேலர் அது விட்டுட்டு ரோட்டோவேட்டர் இருக்குது. லாஸ்ட் இயர் நம்ம ரோட்டோவேட்டர் நாங்கள் லான்ச் பண்ணேன். இந்த டைமில் ஒரு EV 2 இந்த டீசல் வெர்ஷன் இது லோடு எடுக்கிற ட்ரக்கு மாதிரி நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கேன் சார். ஸோ இந்த கம்பெனி இருக்கிறது இங்கே மலமச்சம்பட்டி கோயம்புத்தூர் தான். ஃபேக்ட்ரி இருக்குது அங்கே தான். ஸோ எவ்ரி இயர் நாங்கள் இங்கே இது எக்ஸிபிஷனில் எவ்ரி இயர் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ எந்த விதத்தில் உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து பீப்புள்ஸ் யூஸ் ஆகுதுங்கிறது? அது வைக்கோல் கட்டுற மிஷினுக்கு நம்ம தான் நம்பர் 1 மீன் 85% மார்க்கெட் ஷேர் நம்மள தான் இருக்குது இது இருக்கும். ஸோ வி ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் தட் பேலரில் நாங்களும் வெரி ஸ்ட்ராங். அதே மாதிரி ஸ்கொயர் பேலர் இருக்குது, ஹேராக் இருக்குது, பன் ஃபார்மர் இருக்குது. ஸோ இன்னும் 3-4 மஷின் இருக்குது. பட் இங்கே இடம் இல்லைன்னு சொல்லி நான் உங்களுக்கு போட வரேன்.
இது வந்து ஹஸ்கோர்னா கம்பெனி தான் 336 வருஷ கம்பெனி. வி ஆர் பேஸ்ட் இட் ஸ்வீடன். நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா ரைஃபிள் ஃபேக்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணாங்க 1689. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ அடுத்தடுத்த புது ப்ராடக்டாக வந்து ஆட்டோமேட்டிக் ரொபோட்டிக் லான் மூவர்ஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இப்போ இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செயின்ஸா, ப்ரெஷ் கட்டர்ஸ், பவர் வீடர்ஸ், வாட்டர் பம்ப், ஸ்ப்ரேயர்ஸ், இந்த மாதிரி எல்லா அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸும் சரி, நம்ம ஜிஎஸ் ப்ராடக்ட்ஸ் சொல்லுவாங்க, க்ரீன் ஸ்பேஸ் ப்ராடக்ட்ஸ். அந்த க்ரீன் ஸ்பேஸ் ப்ராடக்ட்ஸ் சரி, லான் மூவர்ஸ், ஹெச்டிமர்ஸ், ப்ளோயர்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பேன் இந்தியா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 400 டீலர்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 டீலர்ஸ் இருக்காங்க. ஈவன் தமிழ்நாடு கேரளா சேர்ந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து 5 days கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனிதிங் வருது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி யூஸ் ஆகுது, பீப்புள்ஸ்க்கு எந்த விதத்தில் யூஸ் ஆகுதுங்கிற ஒரு அவுட்லைன். ஓகே, இப்போ நீங்கள் ப்ரெஷ் கட்டர்ஸ்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ப்ரெஷ் கட்டர்ஸ் வந்து நம்ம 1 HP அப் டு 3 HP வரைக்கும் நம்மள்ட்ட ப்ரெஷ் கட்டர்ஸ் இருக்குது. இப்போ ஸ்மால் சைஸ் ஃபார்மர்ஸில் இருந்து பிக் ஃபார்மர்ஸ் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியும் ஃப்ரம் ப்ரெஷ் கட்டர்ஸ் ஃபார் லேண்ட் ஓனர்ஸ், சின்ன ஹவுஸில் இருக்க கிராஸ் கட் பண்ணுறவங்களுக்கும் அந்த சின்ன ப்ரெஷ் கட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஈவன் வந்து பேட்டரி ப்ராடக்ட்ஸும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். பேட்டரியுமே வந்து சின்ன ஹவுஸ் ஓனர்ஸ், சின்ன கார்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு ப்ரெஷ் கட்டர் யூஸ் பண்ண முடியும். வாட்டர் பம்ப்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீவாட்டரிங் பண்ணுறதுக்கு, ஸ்லெட்ஜிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி டீவாட்டரிங் பம்ப்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பவர் வீடர்ஸ் வந்து சின்ன ஃபார்மர்ஸ்லேருந்து பெரிய ஃபார்மர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். அதாவது 1 acre ஃபார்மர்ஸ்லேருந்து 10 acre 15 acre ஃபார்மர்ஸ் வரைக்குமே வந்து பவர் வீடர்ஸ் யூஸ் பண்ண முடியும். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் பவர் வீடர்ஸும் இருக்குது, நார்மல் பவர் வீடர்ஸும் இருக்குது நம்மள்ட்ட. ஸோ 3 HP-லேருந்து 8 HP வரைக்கும் பவர் வீடர்ஸ் இருக்குது. அந்த பவர் வீடர்ஸ் போய் இன்டர் கல்டிவேஷன் சொல்லுவாங்க. அது புழுதி அளவு ஓட்டிக்கலாம், சேத்து அளவு ஓட்டிக்கலாம், ஊடு பயிருக்குள்ளே ஓட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி களை வெட்டுற மிஷின்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். களை வெட்டுற மிஷின்ஸ்லேயே இருக்கும்.